நித்தியமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். செபிக்கலாம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல பிதாவே, தர்மியான இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த குடும்பத்தாரை நாங்கள் வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த வருடம் 2025 ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் கர்த்தாவே 22ஆம் தேதி வரையிலும் இந்த குடும்பத்தாரை கர்த்தாவே அருமையான சகோதரியுமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கு நடத்தி வந்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தந்தை தன் மகனை தோல் மீது சுமக்கிற வண்ணமாய் கர்த்தர் இத்தனை மாதங்களும் கர்த்தாவை சுமந்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, அவர் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அவர்கள் கர்த்தாவை அவர்கள் களஞ்சியங்களை கர்த்தரை ஆஸ்வதிப்பீராக, அவர்கள் குடும்பத்தின் தேவையை கர்த்தரை சந்திப்பீராக. ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொன்னீரே. அப்படியாய் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்மா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீ கைவிச்ச எல்லா வேளையிலும் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படியா இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, செய்கிற பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். என்னெல்லாம் நினைக்கிறார்களோ அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார்னு சொல்ல வார்த்தை முடியாது செய்யுங்கப்பா. அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரிமாய் அருமையான தாயாரிமாய் இந்த நாளிலே பார்க்க வைத்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையுமாய் அவர்கள் குடும்பமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்க நாமம் மையப்படட்டப்பா. புதிய வருடத்துல கால் மிதிக்கும் பொழுது இந்த வருடத்துல எதையெல்லாம் குறைவா இருந்ததோ அவனுடைய புதிய வருடத்துல கால் மிதிக்கும் போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்ல குறைகளை கர்த்தர் நிறைவாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க. புதிய வருடத்துல புதிய ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் நிரப்புவீராகப்பா. ஸ்தோத்திரிக்கிறார். அவனுடைய இந்த மியூசிக்ல இன்னுமாய் கர்த்தர் அநேக கிளைண்ட்களை கொடுங்க. அவனுடைய இன்னுமாய் கர்த்தர் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. அவனுடைய சிறு தொழில் செய்கிற பொழுது கூட அவனுடைய ஸ்தோத்திரம் அந்த கர்த்தர் அந்த காரியங்களை ஃபுட் ப்ராடக்ட் கூட கர்த்தர் பெருக செய்ய முடியாது. ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. உங்க நாமம் மையப்பட இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்லுறதுனால பிதாவே.